Hello all, welcome to our channel JS Infinity Max. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 1.1ஓட லாஸ்ட் சம் 7 சம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 6 சம்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 7 சம் பார்க்குறோம். 7 சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அப்போ 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே செட் ஏன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிட்டு நம்ம கையோட எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 8க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1ல். அப்போ 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே லெஸ் தென் 8ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம 7 வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரி பியில் என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க லெஸ் தென் 8. அப்போ 8க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அப்போ என்னென்ன நம்பர் இருக்கும், 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும். மற்றபடி 8 9 10 8 வராது. 4 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகிடும், 6 வந்து 3ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகிடும். ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் 2, 3, 5, 7. ஓகே. அடுத்தது C is equal to set of even prime numbers. ஸோ கடைசி கொஸ்டின் என்ன, C is equal to the set of even prime numbers சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இப்போ ப்ரைம் நம்பர்னா நமக்கு தெரியுது, 2, 3, 5, 7 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர். இதில் எந்த நம்பர்லாம் ஈவனாக இருக்கும்னு கேட்டால் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர் கேட்டகரியில் வரும். ஸோ ஆன்சர் வந்து C is equal to 2 அப்படிங்கிறது. இப்போ இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுங்கிறது என்னது, A இன்டர்செக்ஷன் B cross C is equal to A cross C இன்டர்செக்ஷன் B cross C. இப்போ இதை வந்து நம்ம LHS RHSன்னு எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு LHSல என்ன இருக்குது, A இன்டர்செக்ஷன் B cross C. இந்த A இன்டர்செக்ஷன் Bனா என்ன, ஏவோட வேல்யூலாம் என்னென்ன, 1 2 3 5 6 7. அதோட நம்ம எதை இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம், B இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். Bங்கிறது 2 3 5 7. ஓகேங்களா. இப்போ நமக்கு இன்டர்செக்ஷனை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 2 3 5 7. ஸோ ஆன்சர் வந்து 2 3 5 7 மட்டும்தான் நமக்கு காமனாக இருக்குது. இப்போ இதோட சியை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ A இன்டர்செக்ஷன் B cross C, தட் மீன்ஸ் 2 3 5 7ஓட சிங்கிற அந்த நம்பரை மட்டும் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுத போகிறோம். இது ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னா 2, 2, ஏன்னா இந்த சிங்கிற செட்டு வந்து ஒன்றே ஒன்று நம்பர் தான் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அதோட கம்பைன் பண்ணும்போது 2, 2 3, 2 5, 2 and 5, 7 கிடச்சிருச்சா. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நம்பர் 1ன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஏவையும் சியையும் கிராஸ் பண்ணி அதே மாதிரி பிசியை கிராஸ் பண்ணி இன்டர்செக்ஷன் பண்ணுற வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ RHS வந்து A cross C இன்டர்செக்ஷன் B cross C. A cross Cயை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்போ 1 to 7 வரைக்கும் வந்துடும். கிராஸ் 2 கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன பண்ண வரும், 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஓகே. இது வந்து A cross C. அடுத்தது B cross C. B cross Cனா பியோடதெல்லாம் 2 3 5 7, cross Cயோடது 2. இப்போ இதை கார்ட்டீசியன் பண்ணால் 2, 2 3, 2 5, 2 7, 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாகவே இன்டர்செக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எது சேமாக இருக்குது, 1, 2 2, 2 3, 2 5, 2 7, 2. இன்டர்செக்ஷன் எப்படி எழுதுவோம், A cross C இன்டர்செக்ஷன் B cross C. ஸோ எழுதும்போது 2, 2
3, 2, 5, 2, 7, 2. அப்போ இது வந்து நமக்கு செகண்ட் சப்டிவிஷன். நமக்கு இப்போ கன்க்ளூட் பண்ணுவோம் எப்படி, ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 நம்ம செக் பண்ணிட்டோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. 1 என்ன, 1 நீங்கள் செக் பண்ணுங்கள். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் Cங்கிறது 2, 2, 3, 2, 5, 2, 5, 7. 5, 7 வராது. இது வந்து 7, 2 வரும். 7, 2. ஓகேங்களா. ஸோ நமக்கு 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா LHS is equal to RHS, which means A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence verified. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஸோ ஏங்கிறது நமக்கு தெரியும், 1 to 7 இருக்கிறது லெஸ் தென் 8 நேச்சுரல் நம்பர்ஸு. இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. இது வந்து ப்ரைம் ஈவன் நம்பர், ஈவன் ப்ரைம் நம்பர்னு கூட சொல்லலாம். ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணிப்போம்னா இந்த A cross B minus C is equal to A cross B minus A cross C. இது என்ன, LHS is equal to RHS. இந்த இடத்துல இந்த மைனஸ் அப்படிங்கிறது வந்து நான் எதை சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு LHS நம்ம சால்வ் பண்ணோன்னா A cross B minus C. B minus Cங்கும்போது Bங்கிற செட்டெல்லாம் என்னது 2, 3, 5, 7. -2 அப்படிங்கும்போது என்ன பண்ணிடணும்னா இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். என்ன இருக்குது 3, 5, 7. ஸோ மைனஸ்னால் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அந்த நம்பரை அடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போ B minus C, அதோட நான் ஏவை கிராஸ் பண்ணிக்கிறேன். A cross B minus C is equal to ஏவோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 3, 5, 7. இது கொஞ்சம் பெரிய செட்டாக போகும். இப்போ வந்து 1, 3, 1, 5, 1, 7. அதே 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட்டு 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. அதே மாதிரி 5, 6, 7க்கு எழுதணும். 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இது நமக்கு LHS ஃபஸ்ட்டு 1. இப்போ அடுத்தது RHS பண்ண போகிறோம். RHS வந்து A cross B minus A cross C. ஃபஸ்ட்டு A cross B. 1, 2, 3, 4, 5, 6, 7. cross B 2, 3, 5, 7. அதை விட இது பெரிய செட்டாக வரும். ஏன்னா நமக்கு முன்னாடி 2 கிடையாது, இப்போ இந்த செட்டில் 2 இருக்குது. ஸோ இதே செட்டோட 2வையும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் எழுத போகிறோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகே. அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஓகேங்களா. இப்போ 3, 2, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5 and 4, 7. 1, 2, 3, 4 முடிச்சிட்டோம். 5, 2, 5, 3,
5, 5, 7 again 6, 2 ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் மாற்றுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் இங்கே 2, 3, 5, 7 இது செகண்ட் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் எனக்கு மாறுது. அந்த ரோவை நான் அப்படியே அதுக்கு நேராக எழுதும்போது உங்களுக்கு எந்த நம்பர்ஸுமே என்ன ஆகாதுன்னா மிஸ் ஆகாது. ஸோ எழுதுறதே கொஞ்சம் குவாடினேட்டாக அழகாக எழுதுனீங்கன்னா கரெக்டாக சம் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே 7க்கு 7, 2 7, 3 7, 5 அண்ட் 7, 7. ஸோ இது வந்து A cross B. ஓகேவா? அடுத்தது A cross C கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A cross C கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏவோட எலமெண்ட் எழுதிட்டோம், கிராஸ் C ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ இது வந்து ஈஸி தான். எப்படி பண்ணுவோம்? 1, 2 2, 3, 2 4, 2 5, 2 6, 2 and 7, 2. ஸோ இது வந்து ஒன்று. இப்போ நம்ம வந்து A cross Bயும் நம்மக்கிட்ட இருக்குது, A cross Cயும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நம்ம A cross Cயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே A cross Bயில் மைனஸ் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு A cross Bயில் என்னென்ன எலமெண்ட் பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், A cross B இங்கே இருக்குது. நான் இங்கே வந்து A cross C வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட் அடிங்க. இங்கே வந்து 1, 2 இருக்குது. ஸோ இங்கே 1, 2 இருக்குது. இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் அடிச்சிருங்க. 2, 2 இருக்குது. 2, 2 அடிச்சிருங்க. 3, 2 இருக்குது. இங்கே ஒரு அடி, இங்கே 3, 2 4, 2 இருக்குது. 4, 2 எல்லாமே 2ல் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக அடிச்சிடலாம். இப்போ 5, 2 4, 2னா 4, 2 5, 2 அடிச்சிட்டோம். 6, 2 7, 2னா 6, 2 7, 2. அப்போ ஆர்டராக எழுதுனா ஆர்டராக நம்மளுக்கு அடிக்க கரெக்டாக இருக்கும். எந்த எலமெண்ட்ஸுமே நமக்கு மிஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ அது வந்து ஆன்சர் எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம்? A cross B மைனஸ் A cross C எழுதிட்டிங்கன்னா A cross Bயில் என்னென்ன எலமெண்ட்லாம் பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன எலமெண்ட் இருக்குது? 1, 3 அதுக்கப்புறம் 1, 5 1, 7 அதுக்கப்புறம் 2, 3 2, 5 2, 7 நெக்ஸ்ட்டு வந்து 3, 3 5 3, 7 அதுக்கப்புறம் 4, 3 4, 5 4 வந்துட்டு அடுத்தது 5. இப்போ 5, 3 5, 5 7 6, 3 அதே மாதிரி 6, 5 6, 7 இருக்கும். அதே மாதிரி 7ல் 7, 3 7, 5 7, 7. ஸோ இதுதான் நமக்கு செகண்டு. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். என்னென்னா 2ங்கிறது மட்டும் இதில் இல்லை. ஸோ அதே மாதிரி நமக்கு அதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அதே மாதிரியே இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது பாருங்கள். 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 அது மாதிரி 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 6 எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன ஆகுது? therefore from 1 and 2 நம்ம என்ன பண்ணலாம்? LHS is equal to RHSன்னு எழுதிட்டு A cross B minus C is equal to A cross B minus A cross C. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஏன்னா நமக்கு இன்டர்செக்ஷன் யூனியன் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும், ஞாபகத்தில் வந்துடும், நம்ம போட்டுருவோம். ஆனால் இந்த மைனஸ் அப்படிங்கிற சம்மை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மறந்துடுவோம். நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் சுச்சுவேஷனில் டென்ஷனில் நம்ம ஒரு எலமெண்ட்டை மாற்றி எழுதிடுவோம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்டர் வைஸ் எழுதிட்டிங்கன்னா
நம்பர்ஸ் உங்களுக்கு ஸ்கிப் ஆகாது. உங்களுக்கு கரெக்ட்டா வெரிஃபை ஆகும். ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இத எல்லாருமே வெரிஃபைட் சம்ல போட்டுருவாங்க. அந்த லாஸ்ட் சம்லயும் லாஸ்ட் ஸ்டெப்லயும் அதுக்கு முதல் ஸ்டெப்லயும் எல்லாமே கரெக்ட்டா போட்டுருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா, மிஸ்டேக் இங்க பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து இங்க வெரிஃபைட் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம போட்டிருப்போம். ஆனா, இங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது வெரிஃபையர் கண்டுபிடிச்சுட்டாங்க. திருத்தறவங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, நம்ம இந்த வெரிஃபிகேஷன் போட்டது தப்புன்னு சொல்லிட்டு நமக்கு நெறைய மார்க்ஸ குறைச்சிருவாங்க. ஸோ, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க. கரெக்ட்டா ஆர்டர் வைஸா எழுதுனா சம்முக்கு கரெக்ட்டா ஆன்சர் வந்துரும். தட்ஸ் இட். நம்ம இந்த எக்சர்சைஸ் 1.1ஓட எல்லா சம்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். எல்லா சம்ஸையும் நம்ம வந்து பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட்ல இதில நான் ஆட் பண்றேன். தேங்க் யூ ஆல்.